தமிழ்நாட்டில் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா தேர்தல் மேடைகளில் பேசப்படும் பெரிய அரசியல் வார்த்தைகளை பார்க்க வேண்டியதில்லைங்க. ஒரு மாசத்தின் கடைசி வாரத்தில் சமையல் அறையில் நிற்கும் ஒரு தாயின் முகத்தை பார்த்தாலே போதுமானதுங்க. அரிசி எவ்வளவு மீதி இருக்குது, குழந்தையின் பள்ளி கட்டணத்தை எப்படி கட்டுறது, மின்சார பில் எப்போ வரும், வீட்டு கடனை எப்படி சமாளிக்கிறது, வாடகையை எப்படி சமாளிக்கிறது, மருந்து வாங்க பணம் எங்கே என்று தினமும் மனதிற்குள்ள 1000 கணக்குகள் போட்டுக்கொண்டே வாழும் பெண்கள் தான் இந்த சமூகத்தோட அமைதியான தூண்கள். ஆனால் அந்த பெண்களின் உழைப்புக்கு பார்த்தீங்கன்னா சம்பளம் கூட இல்லைங்க, விடுமுறையும் இல்லை, ஓய்வு கூட இல்லை. ஏன் இன்னும் சொல்லணும்னா ஒரு சின்ன சின்ன பாராட்டுகள் கூட இல்லைங்க. குடும்பம் சிதறாமல் இருக்க தினமும் போராடும் அந்த பெண்களின் வாழ்க்கை வழியை அரசியல் எத்தனை முறை உண்மையாக கேள்விப்பட்டது அப்படிங்கிற கேள்விதான் தமிழகத்தில் நீண்ட காலமாக இருந்து கொண்டே இருக்குது. அந்த உணர்ச்சி பூர்வமான பின்னணியில தான் இப்போ விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக அரசு 2026 மே 15 முதல் மகளிர் உரிமை தொகையாக மாசம் 2500 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ட்டு அறிவிச்சிருப்பது சாதாரண அரசியல் அறிவிப்பாக பார்க்கப்படலைங்க. ஒரு குடும்பத்தை தாங்கி நிற்கும் பெண்களின் கண்ணீரை இந்த அரசு புரிந்து கொள்ள முயற்சிக்கிறதா என்ற மிகப்பெரிய சமூக உணர்வாக மாறியிருக்கு. இதுவும் வெறும் பண உதவி திட்டம் மட்டும் இல்லைங்க, ஒரு பெண்ணின் உழைப்புக்கு, குடும்பத்திற்காக அவள் தியாகம் செய்த வாழ்க்கைக்கும் அரசு அதிகாரப்பூர்வமாக மதிப்பளிக்கிறதா அப்படிங்கிற அரசியல் மற்றும் மனிதநேய கேள்வியின் மையமாகத்தான் இந்த அறிவிப்பு மாறியிருக்கு. ஒரு காலத்தில் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு பசித்த குழந்தையின் வயிற்றை அரசியலாக்கினார். அதே மாதிரி தான் ஜெயலலிதா அவர்கள் பெண்களின் குடும்ப சுமையை அரசியல் சக்தியாக மாற்றினாங்க. முதலமைச்சர் முன்னாள் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெண்களின் அன்றாட வாழ்க்கை செலவுகளை குறைக்கும் திட்டங்களை கொண்டு வந்தார். அந்த வரலாற்றின் அடுத்த கட்டமாக தான் இன்னைக்கு விஜய் அவர்கள் பெண்களின் பொருளாதார மரியாதை என்ற புதிய அரசியல் மொழியை உருவாக்க முயற்சிக்கிறார் அப்படிங்கிற உணர்வு தமிழகம் முழுவதும் பரவ தொடங்கியிருக்கு. இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் மே 15ஆம் தேதி முதல் மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்ட்டு ஒரு சில வாக்குறுதிகளை கொடுத்திருப்பதாக நமக்கு அரசியல் வட்டாரத்திலிருந்து ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லைனாலும் ஒரு நம்பகத்தன்மை உடைய தகவலாக வெளியாகிருக்கு. ஸோ யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிள், யார் யாரெல்லாம் இது கீழே உள்ளே வருவாங்க, ஆல்ரெடி வாங்கிட்டு இருந்தவங்க இது எலிஜிபிளா, நியூ கம்மர்ஸ் யாராச்சும் உள்ளே வருவாங்களா போன்ற பல தகவலை தான் நாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க. சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக அரசியலில் சில அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா வெறும் அரசு திட்டங்களாக மட்டும் இருக்காதுங்க. அது கோடிக்கணக்கான குடும்பங்களோட வாழ்க்கை நம்பிக்கையாக நேரடியாக தொடும் சமூக புரட்சிகளாக மாறிவிடும். ஸோ இப்போ அதே மாதிரி தான் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக அரசு 2026 மே 15 முதல் மகளிர் உரிமை தொகையாக மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ட்டு அறிவித்திருப்பது தமிழக அரசியல் மற்றும் சமூக வட்டாரங்களில் மிகப்பெரிய விவாதமாகவே மாறியிருக்கு. ஏன்னா இது வெறும் பண உதவி திட்டம் மட்டும் இல்லைங்க, ஒரு குடும்பத்தின் பொருளாதார மையமாக இருக்கும் பெண்களோட உழைப்புக்கு அரசு அதிகாரப்பூர்வமான மதிப்பளிக்கிறதா என்ற உணர்வை உருவாக்கும் அரசியல் முடிவாகவே பார்க்கப்படுது. தமிழகத்தில் பல வருஷமாக குடும்பங்களின் உண்மையான பேக்போனு பெண்கள் தாங்க. அதிகாலை எழுந்து சமையல் செய்வது முதல் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவது வரைக்கும், குடும்ப செலவுகளை சமநிலைப்படுத்துவது முதல் மருத்துவ அவசர நிலைகளை சமாளிப்பது வரைக்கும் ஒரு குடும்பத்தை அமைதியாக தாங்கி நிற்பது பெண்களின் உழைப்பு தாங்க. ஆனால் அந்த உழைப்புக்கு பொருளாதார மதிப்பு கிடைக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா பல சமூக ஆய்வுகளில் தொடர்ந்து எழுந்துக்கிட்டு தான் இருக்கு. அதனால தான் உரிமை தொகை அப்படிங்கிற வார்த்தையே அரசியல் ரீதியாக மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறி இருக்குங்க. இது ஒரு சேரிட்டி இல்லை, இது ஃப்ரீபி கூட இல்லை, இது பெண்களின் உழைப்புக்கான அங்கீகாரம் என்ற அரசியல் நரேட்டிவை உருவாக்குவதற்காகவே இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு அரசியல் விமர்சகர்கள் கூறுறாங்க. தமிழகத்தில் பெண்களை மையமாக வச்சு அரசியல் உருவான வரலாறு மிக மிக ஆழமானதுங்க. திராவிட இயக்க காலத்திலிருந்தே பெண்களின் கல்வி, சமூக நீதி அண்ட் ஆல்சோ குடும்ப பாதுகாப்பு போன்றவை அரசியல் பேச்சின் ஒரு பகுதியாகவே இருந்துட்டு வருது. இதுக்கு பின்னாடி தான் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த சத்துணவு திட்டம் ஏழை குடும்ப பெண்களுடைய வாழ்க்கையை நேரடியாக மாற்றியது.
அதுக்கு பிறகுதான் ஜெயலலிதா அவர்கள் பெண்களை மையமாக வச்சு தமிழக அரசியலை புதிய உயரத்திற்கு கொண்டு சென்றாங்க. தாலிக்கு தங்கம், அம்மா உணவகம், மிக்சி கிரைண்டர், பெண்கள் சுய உதவி குழுக்கள் போன்ற திட்டங்கள் பெண்களுடைய அன்றாட வாழ்க்கையை நேரடியாக தொடும் வகையாக அமைஞ்சிருக்கு. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான டிஎம்கே அரசும் கூட மகளிர் உரிமை தொகை திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த திட்டம் பெண்கள் வாக்கு வங்கியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதுனே சொல்லலாம். பல குடும்பங்களில் பெண்கள் தங்களுக்கென தனிப்பட்ட பொருளாதார பாதுகாப்பு கிடைச்சதாக உணர்ந்தாங்க. அந்த அரசியல் வரலாற்றின் அடுத்த கட்டமாகத்தான் இப்போ தாவேக அரசு 2500 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ட்டு அறிவிச்சிருப்பது தமிழக அரசியல் மற்றும் சமூக வட்டாரங்களில் மிகப்பெரிய விவாதமாகவே மாறி இருக்குங்க. ஏன்னா இது வெறும் பண உதவி திட்டம் மட்டும் இல்லைங்க, ஒரு குடும்பத்தின் பொருளாதார மையமாக இருக்கும் பெண்களின் உழைப்புக்கு அரசு அதிகாரப்பூர்வமாக மதிப்பளிக்கிறதா என்ற உணர்வை உருவாக்கும் அரசியல் முடிவாகவே பார்க்கப்படுது. தமிழகத்தில் பல வருஷமாக குடும்பங்களின் உண்மையான பேக்போன் பெண்கள் தாங்க. அதிகாலை எழுந்து சமையல் செய்வது முதல் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவது வரைக்கும், குடும்ப செலவுகளை சமநிலைப்படுத்துவது முதல் மருத்துவ அவசர நிலைகளை சமாளிப்பது வரைக்கும் ஒரு குடும்பத்தை அமைதியாக தாங்கி நிற்பது பெண்களுடைய உழைப்பு தாங்க. ஆனால் அந்த உழைப்புக்கு பொருளாதார மதிப்பு கிடைக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு பல சமூக ஆய்வுகளில் தொடர்ந்து எழுந்துக்கிட்டு தான் இருக்கு. அதனால தான் உரிமை தொகை அப்படிங்கிற வார்த்தையே அரசியல் ரீதியாக மிகவும் சக்தி வாய்ந்ததாகவே மாறி இருக்கு. இது சேரிட்டி இல்லை, இது ஃப்ரீபி இல்லை, இது பெண்களின் உழைப்புக்கான அங்கீகாரம் என்ற அரசியல் நரேட்டிவை உருவாக்குவதற்காகவே இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்குங்க. ஸோ பல பெண்கள் வீட்டில் யாரிடமும் கேட்காம எனக்கென ஒரு தொகை கிடைக்கும் என்ற மனநிலையை உருவாக்கும் என்று சமூக ஆய்வாளர்கள் கூறுறாங்க. அதே மாதிரி தான் இந்த திட்டம் பெண்களின் குடும்ப முடிவுக்கு அதிகாரத்தையும் அதிகரிக்கக்கூடும் என்று சில பொருளாதார நிபுணர்கள் சொல்லிட்டு வராங்க. இந்தியாவில் பல மாநிலங்களில் பெண்களுக்கு நேரடி பண உதவி வழங்கப்பட்ட போது குழந்தைகளின் கல்வி மற்றும் குடும்ப சுகாதார செலவுகள் அதிகரித்ததாக சில ஆய்வுகள் கூறுறாங்க. அதனால தான் இந்த திட்டம் வெறும் வாக்கு அரசியல் மட்டும் இல்லை, குடும்ப பொருளாதாரத்தை பெண்கள் மூலம் வலுப்படுத்தும் முயற்சி அப்படின்ட்டு சிலர் வெகுவாக பாராட்டுறாங்க. ஆனால் இதே நேரத்தில் எதிர்க்கட்சிகள் மற்றும் பொருளாதார நிபுணர்கள் கடுமையான கேள்விகளையும் எழுப்புறாங்க. தமிழக அரசின் நிதிநிலை ஏற்கனவே சவாலில் இருக்கும் நிலையில் இத்தனை பெரிய திட்டத்தை அரசு எப்படி நடத்த போகுது? இது பொருளாதார ரீதியாக சஸ்டைனபிளாக இருக்குமா? மக்கள் நல அரசியல் மற்றும் இலவச அரசியல் இடையிலான எல்லை எது அப்படிங்கிற கேள்விகள் தொடர்ந்து எழுந்து வருது. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஏற்கனவே பல நலத்திட்டங்கள் செயல்பட்டு வருது. இலவச பேருந்து பயணம், மருத்துவ காப்பீடு, உணவு பாதுகாப்பு திட்டங்கள், கல்வி உதவித்தொகைகள் இவற்றுடன் சேர்ந்து பார்த்தீங்கன்னா மாதம் மிகப்பெரிய அளவில் பண உதவி வழங்குவது மாநில அரசின் செலவினத்தை அதிகரிக்கும் என்று பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க. அதே நேரத்தில் தாவேக ஆதரவாளர்கள் வேறொரு வார்த்தையும் முன்வைக்கிறாங்க. ஒரு குடும்பத்தை தாங்கி நிற்கும் பெண்களின் உழைப்புக்கு அரசு பண மதிப்பு தருவது தவறா? பெரிய நிறுவனங்களுக்கு சலுகைகள் கொடுக்கும்போது கேள்வி கேட்காதவர்கள் ஏழை பெண்களுக்கு உதவித்தொகை கொடுக்கும்போது மட்டும் ஏன் ஃப்ரீபி என்று சொல்றாங்க அப்படிங்கிற கேள்விகளை அவர்கள் எழுப்புறாங்க. இந்த அரசியல் விவாதம் இந்தியா முழுவதும் தற்போது மிகப்பெரிய விவாதமாகவே மாறியிருக்கு. பெண்களை மையமாக வச்சு வெல்ஃபேர் பாலிடிக்ஸ் உருவாகி வரலாறு. மேற்கு வங்கத்தில் லக்ஷ்மி பந்தார், கர்நாடகாவில் கிருஹலட்சுமி, தமிழ்நாட்டில் உரிமை தொகை, இவை அனைத்தும் பெண்களின் பொருளாதார வாக்கு வங்கியை அரசியல் கட்சிகள் எவ்வளவு முக்கியமாக பார்க்கிறாங்க. ஸோ இதன் மூலம் தான் வாக்குறுதி கொடுத்தா அதை நிறைவேற்றும் அரசு என்ற இமேஜை உருவாக்க விஜய் முயற்சிக்கிறாரு என்று கூறப்படுது. ஸோ சமூக ரீதியாக பார்க்கும்போது இந்த திட்டம் பெண்களின் அரசியல் முக்கியத்துவத்தை அதிகரிக்கக்கூடும் அப்படின்ட்டு பார்க்கப்படுது. ஸோ பெண்கள் நம்பும் புதிய நல அரசு என்ற இமேஜை கட்டி எழுப்ப முயற்சிக்கிறார் இதன் மூலம். ஆனால் வரலாறு ஒரு விஷயத்தை மட்டும் நினைவூட்டுதுங்க. மக்கள் ஆரம்பத்தில் எந்த திட்டத்தையும் வரவேற்கலாம், ஆனால் நீண்ட காலத்தில் அவர்கள் பார்க்கும்போது ஒரே விஷயம், அந்த திட்டம் உண்மையில் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறதா அப்படிங்கிறதாங்க. மாதம் 2500 ரூபாய் பெண்களின் வாழ்க்கையில் மரியாதை, பாதுகாப்பு மற்றும் பொருளாதார தன்னம்பிக்கை உருவாக்கினால் தமிழக அரசியலில் மிகப்பெரிய சமூக மாற்ற திட்டமாக வரலாற்று இடம் பிடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மே 15 முதல் நம்ம அனைவருமே உரிமை தொகை திட்டத்தை எப்போ வரும், அப்படி வங்கிக்கு கணக்கில் வருமா அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ இதுக்கு அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளியாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர் மைந்தன் சிவா.